ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. லீக் போட்டிகள் எல்லாம் நிறைவு பெற்று இப்பொழுது பிளே ஆஃப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 4 அணிகள் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுள்ளன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், GT, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் 4 அணிகள் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுள்ளன. இதில் முதலாவது குவாலிஃபையர் ரவுண்டில் இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் GT அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் தர்மசாலாவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய 12 பிளேயர்களை பற்றி இங்கு காண்போம். வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரஜத் படிட்டர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ செஃபோர்ட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ராசிக் சார் தலாம், ஹேசல் ஹுட், சுயா சர்மா, டேரல் டஃபி இவர்களை நாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பாக எடுத்துள்ளோம். அதே போன்று GT அணியில் சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டிவேட்டியா, ஷிந்து, ரஷித் கான், ரபாடா, சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவர்களை நாம் எடுத்துள்ளோம். இதில் விளையாடக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். நேர்களே, இந்த பிளேயர்கள் இல்லாமல் வேறு யாராவது புது பிளேயர்கள், அதாவது இப்ப நாம சொன்னது இல்லாம வேற யாராவது டீமுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம டெலிகிராம் லிங்க்ல அப்டேஷன் என்பது கொடுத்துட்டு இருக்கோம். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ஆட் ஆகாதவங்க, இது வரைக்கும் ஆட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ஆட் ஆகிக்கிங்க. டாஸ் போட்டது பிறகு ஒரு 10 நிமிஷத்துல ஃபைனல் டீம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு எந்த ஒரு விதமான காஸ்டும் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஆட் ஆகிக்கலாம். இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, ரஜத் படிட்டர், டிம் டேவிட், கிருணால் பாண்டியா இவர்கள் எல்லாம் சிறப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், ராசிக் தார் மற்றும் சுயாஸ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக புவனேஸ்வர் குமார் அல்லது ராசிக் தாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, படிட்டர், டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக படிட்டர் அல்லது கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், ராஷிக் தார், சுயாஸ் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அதே போன்று GT அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லர் அல்லது சுந்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜேசன் ஹோல்டர் மற்றும் முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக GT அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சுபம் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இன்றைய தினம் இரு அணி கேப்டன்களுக்கும் சரிசமமான பலன்களாக தான் இன்றைய தினம் இருக்கின்றது. மிக ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். இன்றைய தினம் சூப்பர் ஓவர் செல்லக்கூடிய அமைப்பும் கூட இன்றைய தினம் இருக்கின்றது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மற்றும் இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போன்று பந்து வீச்சாளர், ஒரு பவுலர்ல வலதுகை பந்து வீச்சாளர்ல கேப்டன் வைஸ் கேப்டனா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் 2 சதங்கள் இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 சதம், சதங்கிற அரை சதம், ஹாஃப் செஞ்சுரி, 3 பேர் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.
நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் ரேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமாக தான் இந்த கேம் இருக்கும். ஸோ ஒரு விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்பும் பஞ்சமில்லாத ஒரு மேட்ச் தான் இன்றைய தினம். ஆர்சிபி அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.